இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அதுவும் முக்கியமாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்றைக்கி வந்து எஃப்எம்லாம் கேட்குறது இல்லை. நான் வந்து யூடியூப் கேட்குறேன், இல்லை வந்து வேறு பாட்காஸ்ட் கூட கேட்குறேன். ஆனால் எஃப்எம் வந்து கேட்குறது இல்லைங்கிற ஒரு 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 சேயிங் ஒன்று இருக்குது. ரேடியோன்றது வந்து ஒரு ஓல்டு மீடியம், அது ஒரு பெரிய ட்ரெடிஷ்னல் பழைய காலத்து மீடியம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஆர்ஜேங்கிற ஒரு பவர் வச்சு தான், நான் ஃபேமஸ் கிடையாது. ஆனால் எப்படி 10 கோடின்றது சார் ஒரு எம்பிக்கு ஒரு இதில் இருக்கிற 5 கோடியா சார், 3 கோடி. இப்போ 3 தடவை நான் எம்பியாக இருந்ததுக்கான ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ஒரு ரேடியோவுடைய பர்பஸ் என்ன, ஒரு ரேடியோட பவர் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பயிலரங்கத்தின் 2ஆம் அமர்வில் பேச இருப்பவர் பிக் எஃப்எம் 92.7இல் ஒரு பிரபலமான ஆங்கர், பொது பேச்சாளர், சமூக பணி டெடெக்ஸ் ஹோஸ்ட் மற்றும் முன்னாள் பொறியாளர் என்ற பல திறமைகளுக்கு சொந்தமானவர். கதைகள் என்ற போஸ்ட்கார்ட் தொடரில் திரைப்பட பிரபலம் மற்றும் கோலிவுட்டில் உள்ள பல நடிகர்கள் பற்றிய கதைகளை தொகுத்து வழங்குகிறார். ஆர்ஜே கருண் அவர்களை வானொலி தொகுப்பு பணியில் புதிய மாற்றங்களும் அதற்கேற்ற திறன்களும் என்ற பொருண்மையில் நம்மிடையே உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். ஓகே, ஸோ முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. எதுக்கு என்னென்னலாம் இல்லாமல் எஸ் வி ஆர் டிசர்வ்ட்னு சொல்லி கை தட்டிக்கிட்டீங்கல்ல, சூப்பர். ஏன்னா சண்டே அதுவுமா இழுத்து போத்தின்லாம் தூங்காமல் உருப்படணுண்டா அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்கல்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய கைத்தட்டல். அண்ட் பொது நூலக இயக்கத்துக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே மனுஷர் சொன்ன மாதிரி நூலகம் இல்லை எழுத்தாளர்கள் இல்லை இந்த மாதிரி லைப்ரரிக்கு வந்து ஆடியோ அப்படிங்கிறது வந்து ஒரு பிடிக்காத ஒரு மேட்டராக ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஓகேவா, புத்தகங்கள் வந்து இன்றைக்கி குறைஞ்சது ஆடியோ வீடியோ தான் அப்படிங்கிற ஒரு மித்து இருந்தது. பட் இன்றைக்கி மாற்றங்கள் ஒன்றே மாறாததுன்றதுனால கொலாபரேட்டிவாக எல்லாருமே ஒர்க் பண்ணணும். இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாமே தேவை. இதுக்கு அது அகெயின்ஸ்ட்டு, அதுக்கு இது அகெயின்ஸ்ட்டு, இதால் தான் அதுக்கு காலியாச்சு, இதால் தான் அது காலியாச்சுன்ற மேட்ரு இல்லைங்கிற ஒரு பாயிண்டில் இன்றைக்கி மனுஷர் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட் பற்றியும் இன்றைக்கி லைப்ரரியில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆர்கைவ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சரி அண்ட் பொது நூலக இயக்கத்துக்கும் சரி, பெரிய பெரிய பாராட்டுக்கள். அண்ட் தாண்டி நான் இன்றைக்கி வந்து நான் மட்டும் பேச போகிறதில்ல, நீங்களும் பேச போகிறீங்க என் கூட. ஓகே, ஸோ மீண்டும் அவங்க சொன்ன மாதிரி என் பேர் ஆர்ஜே கருண். நான் வந்து 92.7 பிக் எஃப்எம்மில் தினமும் மத்தியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இது உங்கள் சினிமா அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து நான் தொகுத்து வழங்குறேன். எத்தனை பேர் வந்து ரேடியோ கேட்குற பழக்கம் இல்லை, கை தூக்குங்க. ஏன்னா அதிகமாக அப்போ தான் கை தூக்குவீங்கன்றனால அப்படி கேட்டேன். சரி, ஓகே. இல்லை நான் ரேடியோ கேட்டிருக்கேன், கருண் ஷோ கேட்டிருக்கேன் அப்படின்றவங்க கை தூக்காதீங்க. ஓ, இவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்களா? சும்மா கதை விடாதீங்க. சரி, யாரெல்லாம் கேட்டதே இல்லை கருண் ஷோ கை தூக்குங்க. ஓகே, சூப்பர். உங்கள் ஹானஸ்ட் இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கை தூக்குந்தா தான் நான் ரொம்ப ஷாக் ஆவேன். அந்த மாதிரி இது ஒரு பழக்கமான ஒரு மேட்ரு தான். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அதுவும் முக்கியமாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்றைக்கி வந்து எஃப்எம்லாம் கேட்குறது இல்லை. நான் வந்து யூடியூப் கேட்குறேன், இல்லை வந்து வேறு பாட்காஸ்ட் கூட கேட்குறேன். ஆனால் எஃப்எம் வந்து கேட்குறது இல்லைங்கிற ஒரு சேயிங் ஒன்று இருக்குது இல்லையா? பட் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வானொலியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது, அதுக்கேற்ற என்ன மாதிரியான திறன்கள் வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு ரேடியோவுடைய பர்பஸ் என்ன, ஒரு ரேடியோட பவர் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேடியோன்றது வந்து ஒரு ஓல்டு மீடியம், அது ஒரு பெரிய ட்ரெடிஷ்னல் பழைய காலத்து மீடியம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்க போகிறேன். மைக் இங்கே யார்கிட்டே இருக்கா? மைக் இல்லையா? ஸோ ஒரு ரேடியோவுடைய பவர் என்னன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்கள். இதான் சார் ரேடியோவோட பவர். வைட் ஆடியன்ஸ் ரீச் பண்ணலாம் சார். வைட் ஆடியன்ஸா? எப்படி, தமிழ்நாடு ஃபுல்லாவா? தமிழ்நாடு ஒரு எஃப்எம்க்கு? ஆமாம், கேட்குறவங்க கண்டிப்பாக நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க. நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க, அப்படி புரிஞ்சுக்கலாம். ரீச் பண்ணலாம். சரி, ஓகே. அப்படியே உல்டாவா சொல்கிறீங்க. டிவியை விட ரேடியோ வந்து ரொம்ப கம்மியான ஆடியன்ஸாக ரீச் பண்ண முடியும். ஒரு சிட்டிக்குன்னா ஒரு எஃப்எம் இருந்தாங்கன்னு வேணா சொல்லலாமா? இல்லை, அப்பவும் சிட்டிக்கு தான். எஃப்எம்னா ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே கேட்கக்கூடிய ஒரு மீடியம் தான். அது ரொம்ப பெரிய வைட் ரேஞ்சு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணாது. வேற ரேடியோவோட பவர் என்னன்னு சொல்லுங்கள் சார். அதாவது வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக கேட்குறதோட இப்போ போக முடியாத இடத்துக்கு வந்து ரேடியோ ரீச் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது இன்டர்நெட் இல்லாமல் ஒரு மீடியம் மூலயமா
பாஸ் ஆகுது வந்து ரேடியோ தான். ஏன்னா வந்து இது வந்துட்டு வேவ் மூலியமா போற மீடியம்ன்றனால. ஓகே சூப்பர். மூணாவது இது இப்போ முன்னாடிலாம் படிக்க முடியல, படிக்க தெரியாத அத்தனை பேர்த்துக்குமே ஒரு படிக்க தெரியல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இந்த ஆடியோ மூலியமா எல்லாருக்குமே ரீச் ஆகிருக்கு. ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இருக்கதா செய்கிறாங்க. ஸோ கிராமங்கள்லேருந்து நூக் அண்ட் கார்னர் வரைக்கும் எந்த டெக்னாலஜி இல்லைனாலும் ஒரு எஃப்எம்மால் வந்து ஒருத்தங்களை போய் வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு மேட்டர். சூப்பர் பாயிண்ட். இன்னும் ஒரு 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 பதிலுக்கு நான் எதிர்பார்க்குறேன். விஷுவல் இம்பேர்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்வை இல்லாமலும் அந்த விஷயத்தை கேட்க முடியும். வெரி நைஸ். ஸோ எல்லாருக்குமானது ரேடியோ. சூப்பர். ட்ரெடிஷ்னல் அண்ட் ஹெரிட்டேஜாக வந்து ஒரு ரேடியோனுடைய பவர் வந்து இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரேடியோ கேட்குறதெல்லாம் வந்து இல்லை இந்த சொசைட்டியில் ரேடியோவால் இந்த சொசைட்டிக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பவர் ஆஃப் ரேடியோ என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஈவன் எஜுகேஷனில் இதில் எல்லாமே வந்து இது இப்போ நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் கூட சில இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது இது நிறைய ரீச். ஸோ ஒரு எஜுகேஷனல் டூலாக இருக்குது ரேடியோ. கண்டிப்பாங்க. சரி, ஓகே. ஸோ எல்லாருக்கும் தெரியும் ரேடியோவால் வந்து பிடிச்ச பாட்டு வந்து போட முடியும், டிராஃபிக் அப்டேட்ஸ் கொடுக்க முடியும், வெதர் அப்டேட்ஸ் கொடுக்க முடியும். இதை தாண்டி இந்த நடிகர் அந்த நடிகை அப்படின்ற காசிப்லாம் வந்து பேச முடியும், சினிமா பற்றி பேச முடியும், ஸ்போர்ட்ஸு ஸ்கோர் அப்டேட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ரேடியோட பவர்ன்றது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். பட் அதை தாண்டி ஒரு ரேடியோட பவர் அப்படிங்கிறது வந்து நான் அதை வந்து ஒரு ரேடியோ ஜாக்கி மூலமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேடியோன்றது ஒரு மீடியம், அதில் ரேடியோ ஜாக்கின்றவன் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தனாக இருக்கான் இல்லையா? ஸோ ஒரு ரேடியோ ஜாக்கியோட பவர் வந்து பேசுறது மட்டும் இல்லை, இந்த சொசைட்டியில் பல விஷயங்கள் பண்ண முடியுன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதில் சில மாற்றங்கள் நடந்திருக்கு. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லை 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ரேடியோக்கும் இப்போ இருக்கிற ரேடியோக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. நம்ம அதை பற்றியும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேடியோ ஜாக்கியோட பவர் என்ன அப்படின்னா, 3 கிராமங்களில், அதாவது நான் ஒரு ரேடியோ ஜாக்கியாக 3 கிராமங்களில் ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ வில்லேஜாக ஒரு ரேடியோ ஜாக்கியால் மாற்ற முடியும்னு சொன்னால், டக்குன்னு அது ஒரு மலைப்பாக இருக்குல்ல, எப்படி ஒரு ரேடியோ ஜாக்கிக்கும் கிராமங்களில் வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ வில்லேஜாக மாற்ற முடியுமா அப்படிங்கிறதும் இருக்குல்ல. ஒரு ரேடியோ ஜாக்கி ஜெயிலுக்கு போனான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த மாதிரி ஒரு ரேடியோ ஜாக்கியால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள் நான் ஃபஸ்ட்டு அதை பற்றி உங்ககிட்ட நான் வந்து நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக சில புகைப்படங்களோடு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். டக்குன்னு மாற்றிடுங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரேடியோவோட பவர் என்ன, ஒரு ரேடியோ ஜாக்கியோட பவர் என்னன்றதை நம்ம பேசணும்ல. இதை தாண்டி வந்து இப்போ பிளாக் லிவ்ஸ் மேட்டரோ இல்லை வந்து காசாவில் குண்டு போடுறாங்கன்றதோ இல்லை இந்தியா பாகிஸ்தான் வாரையோ கண்ட்ரோல் பண்ணுற இல்லை அதை அட்ரஸ் பண்ணுற ஒரு பவர் ரேடியோக்கு இருக்கா? கிடையாது. அது ஒரு பவர் ரேடியோ ஜாக்கிக்கு இருக்கா? கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன பவர் இருக்குது, நம்ம எதில் ஸ்ட்ரென்த்து, நம்ம எதில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த மீடியம்க்கு என்ன ஸ்ட்ரென்த்துங்கிற புரிதல் பேசிக்காக எல்லாருக்குமே தேவையில்ல. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஆசைகள் நிறைய இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய திறன்றது ஒன்று இருக்கும், நம்ம எதில் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான ஒரு சக்தின்றது ஒன்று இருக்கும், ஒரு லிமிட்டேஷன் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ரேடியோக்கும் டெஃபினட்டாக லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, ரேடியோ ஜாக்கிக்கும் டெஃபினட்டாக லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த லிமிட்டேஷனை நம்ம 100% யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதான் நான் இன்றைக்கி இந்த செஷனில் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் நிறைய சேஞ்சஸும் அதில் நிறைய திறன்களும் இருக்குது, அதை 100% யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதான். ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாத்துக்கும் குரல் கொடுக்க முடியாது, எல்லாத்துக்கும் ரேடியோ வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் அதை தாண்டி சில விஷயங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். நான் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 5 வருஷம் ஆர்ஜேவாக இருந்தேன். அப்போ வந்து அங்கே வந்து மார்னிங் ஷோ வந்து நான் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து போஸ்டர் கலாச்சாரம்ன்றது பயங்கரமாக இருக்கும். மஞ்சள் நீராட்டு விழாவிலேருந்து ஆயா செத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து போஸ்டர் அடிக்கிறதுன்றது பாண்டிச்சேரியில் அஃப்கோர்ஸ் நம்ம ஊர்லேயும் இருக்குது, பட் அங்கே ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம் அங்கே. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒவ்வொரு செவர்லேயும் இருக்கும்போது சரி இதையே வந்து நம்ம ஒரு இனிஷியேட்டிவாக ரேடியோவில் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரேடியோவில் வந்து இந்த மாதிரி இந்த 2-3 வால், இந்த ஸ்கூல் போகிற வழியில் இந்த வால்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம வாங்க வாலண்டியராக வாங்க, நம்ம வந்து அதெல்லாம் வந்து அந்த போஸ்டர்லாம் கிழிச்சிட்டு அதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில ஸ்கூல்ஸோடலாம் நான் வந்து பேசி என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அந்த அப்படி இருந்த வாலை இப்படி வந்து அதை வந்து என்னோடய ஷோ மூலமாக வந்து வாலண்டியர்ஸ்லாம் கேதர் பண்ணி அண்ட் இது மூலமாக வந்து சில்ட்ரன்ஸ் மூலமாலாம் வந்து குழந்தைகள் மூலமாக இந்த மாதிரிலாம் பெயிண்ட் பண்ணோம். அது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு இப்போ 2013 நான் இதை பண்ணுறேன். ஓகேவா? ரொம்ப வந்து எல்லாரும் எனக்கே வந்து அப்பா ரேடியோவில் வந்து நம்ம நிறைய சூப்பரான விஷயங்கள் செம்மையாக இருக்குது, இது சூப்பராக இருக்குன்னு ரொம்ப ப்ரௌடாக இருந்த காலம் அப்போ. ஓகே, 2013 என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ரேடியோ ஜாக்கியாக இருக்கும்போது ஸோ இது மூலமாக வந்து நியூஸ் பேப்பர்லாம் வருது, இந்த மாதிரிலாம் வந்தோடனே அவ்வளோதான் நான் வந்து பயங்கரம் கிழிச்சிட்டோம் பின்னிட்டோம் நம்ம, அவ்வளோதான் நம்ம அப்படி நான் தான் ரேடியோவுடைய சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் நான் வந்து அப்போ சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது மறுநாளே
ஏதோ ஒரு ஆயா செத்துட்டாங்கன்னு அங்கேயே வந்து போஸ்ட் ஓட்டுறதையும் நான் வந்து பார்த்தேன். இப்போ போய் நான் இந்த போஸ்ட்டுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியாது. மறுபடியும் திருப்பியும் போஸ்ட் கழிச்சிட்டு திருப்பியும் பெயிண்ட் அடிச்சு அதை வந்து சுத்தப்படுத்தலாம். இவ்வளோதான் என்னுடைய பவர். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, நம்மளால இதை மாற்றிட முடியும் அதை செஞ்சிட முடியும்லாம் இல்லாமல், ஓகே நமக்குன்னு லிமிடேஷன் இருக்குது, இதை நம்ம வந்து முழுமையாக நம்மளோட திறனை வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணுன்ற மேட்டரை வந்து நான் இது மூலமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ திடீர்னு எனக்கு வந்து ஒரு கால் வந்தது பாண்டிச்சேரி சென்ட்ரல் பிரிசனில். கருண், நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர். ஸோ ஐ ஒர்க் ஃபார் சில்ட்ரன் வெல்ஃபேர், சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக ப்ளஸ் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக நான் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு நாள் வந்து எனக்கு வந்து சென்ட்ரல் பிரிசன்லேருந்து ஜெயிலர் வந்து ஃபோன் பண்ணார். கருண், நான் வந்து உங்கள் ஷோஸ் வந்து கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து உங்களோட சென்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேயும் நம்ம ஜெயிலில் உங்களோட எஃப்எம்மில் உங்களோட ஷோஸ் வந்து இங்கே கேட்குற நிறைய கைதிகள் இருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து அவங்கள வந்து அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்களோட ரீஹாபிலிட்டேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திடீர்னு என்னை வந்து கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி, சார் நான் கைதிங்களோட எப்படி சார், இல்லை நீங்கள் வரணும், அவங்களோட மனமாற்றத்துக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப் ஆகும். எனக்கு வந்து ஒரு மாதிரி, ஓகே நம்ம வந்து ஒரு க்ரைம் ரிடக்ஷன் ஏஜென்ட்ரா, நம்ம போனால் வெட்டுக்குத்தெல்லாம் குறைய போதரா, அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து நான் ஆக்சுவலி அந்த ஜெயிலுக்கு வந்து நான் வந்து போனேன். அங்கே இருக்கிற கைதிகளோட வந்து அவ்வளோ விஷயம் நான் அவங்களோட வந்து போய் பயந்து ஃபஸ்ட்டு போய் பேச போகிறேன். அப்புறம் ஒரு பாயிண்டில் அவங்களுக்குள்ளும் ஒரு மனுஷன் இருப்பான் இல்லையா, அந்த மனுஷனை வந்து பார்க்க முடியுது. அங்கே திருந்தின பல பேரை வந்து பார்க்க முடிஞ்சுது. தப்பே பண்ணல அப்படின்னு இன்னமும் இருக்கிற சில பேரையும் வந்து பார்க்க முடிஞ்சுது. அங்கே திடீர்னு வந்து அவங்களோட கேம்ஸ் வைக்கிறேன், அவங்களோட நிறைய வந்து பேசுகிறேன். ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ணும் போது ஒரு பாயிண்டில் ஒரு 1 hour ஆச்சு. எனக்கு வந்து எங்கேயா போனால் ஒரு 5 minutes நான் இன்னொருத்தங்களை சிரிக்க வச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும். ஆனால் அங்கே ஒரு 40 minutes ஆகுது. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமாக உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு 45th minute தான் நான் போயிட்டு வந்து அவங்கள என்னால் கிராக் பண்ண முடியுது. தன்னை அவங்க மறந்து அவங்க அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1 hourக்கு அப்புறம் பயங்கரமாக ஜெல் ஆகிட்டாங்க. நான் வந்து 18 கொலை பண்ண தாதாவெல்லாம் கூட நான் போய் ஏய் அப்படின்னு ஜாலியாக வந்து நான் அவர் வந்து கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஜெல் ஆகிடுச்சு. எல்லாரும் மனுஷங்களாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எனக்கும் அந்த பயம் இல்லை, அவங்களும் வந்து நான் அப்படின்னு ஒரு இருக்கும்ல, ஒரு ஜெல்லாகி ஒரு மனுஷனாக எல்லாருமே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சு அன்றைக்கிட்டே வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அங்கே இருக்கிற ஜெயில் போலீஸ்லாம் வந்து இவனுங்களுக்கு வந்து இதெல்லாம் உருப்படியாக இருந்ததோ இல்லையோ, எங்களுக்கு ரொம்ப ஒரு சேஞ்சாக இருந்தது அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போ நான் கிளம்பும் போது அங்கே இருக்கிற ஒரு கைதி வந்து திடீர்னு வந்து என் கையை பிடிச்சாரு, அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எனக்கு வந்து ஒரு மாதிரி, என்னடா இவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னும் போது, அவர் வந்து தன்னோட சொந்த அண்ணனையே வந்து ஒரு சொத்து தகராறில் வந்து கொலை பண்ணிட்டு வந்த ஒரு ஆள் கையை பிடிச்சி அழறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் 7 வருஷமாக இந்த ஜெயிலில் இருக்கேன், என்னால் சிரிக்க முடியுன்றதை என்னால் நான் இன்றைக்கி தான் உணர்ந்தேன். எனக்கு வந்து நான் வெளில போனால், ஒரு வேளை நான் ரிலீஸ் ஆகி வெளில போனேன்னா கூட நான் இந்த குற்ற உணர்ச்சியோடு நான் எப்படி வாழ்வேன், என்னால் இதை வந்து நான் பண்ண தப்புன்னு எனக்கு புரியுது. அந்த குற்ற உணர்ச்சியோடு நான் என்னால் வாழ முடியாதுன்ற ஒரு மனநிலையில் இருந்தேன். ஆனால் இல்லை, உன்னாலேயும் மறக்க முடியும், உன்னாலேயும் வாழ முடியுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வந்தது. நீங்கள் ரொம்ப நல்லவர் சார், அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, அந்த நம்ம எல்லாருமே நல்லது நினைக்கிறோம்ல, நம்ம எல்லாருமே நல்லது நினைக்கிறதுனால நம்ம வந்து நல்லவங்க கிடையாது, செய்யும் போது தான் நம்ம நல்லா. இப்போ அவர் வந்து கெட்டது செஞ்சனால தான் அவர் கெட்டவர் இல்லையா, நினச்சிருந்தா அவர் ஆக்சுவலி கெட்டவர் கிடையாது இல்லை, கெட்டது செஞ்சதுனால தான் நல்லவர். ஸோ நல்லது எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதுதான் நல்லவங்களுக்கான ஒரு அழகு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நான் வந்து ஒரு கைதிகிட்ட இருந்து நான் பயங்கரமாக ரியலைஸ் ஆகிறேன். ஸோ இந்த ரேடியோ ஜாக்கியா எனக்கு ஒரு கைதிகிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிறேன், அங்கே இருக்கிற ஒரு குழந்தைங்களோட பேசும்போது கற்றுக்கிறேன். ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன், ஒரு ஸ்கூலில் போகும்போது அங்கே சுகுமார்ன்ற ஒரு பையன் வந்து, நான் ஒரு சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக ஒர்க் பண்ணுறேனோ, ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் போகும்போது நான் வந்து, ஆனால் நான் ஒரு கவிதை எழுதினேன், எங்கள் ஸ்கூலில் கவிதை போட்டி வச்சாங்க, நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் 11 வயசு தான் அவனுக்கு, சரியா? ஒரு 11 வயசு பையன் என்ன மாதிரி கவிதை எழுதியிருப்பான் அப்படின்னு நான் ஒரு ரொம்ப சாதாரணமாக தான் ஏதோ குழந்தைத்தனமாக எழுதியிருக்க போகிறோம் அப்படின்னும் போது பார்க்கும்போது, டயரே நீ யாரோ, டியூபுக்கு நீ தான் தாயாரோ அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தான். எனக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இதை ஏதாவது படித்தேன் எங்கேயாவது என்ன அப்படின்னும் போது, அவனோட அப்சர்வேஷன் ஸ்கில் பார்த்து நான் ரொம்ப மிரண்டு போனேன். அவங்க அப்பா பஞ்சர் கடை வச்சுருக்காரு, இந்த டயரு எதுக்கு, இது டியூப்பே டேரெக்டாக ஓட்டலாமே, அதுக்கு எதுக்கு டயரு, ஏன்னா டியூப்பில் தானே காத்தடிக்கிற, டியூப் தானே அப்படி அழுத்தம் கொடுக்குது, இல்லை டியூப் டேரெக்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பக்கத்து அக்கா ஒரு அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுக்குள்ளே குழந்தை இருக்குது. ஸோ இதையும் அவன் ஊமைப்படுத்திக்கிட்டு ஒரு மாதிரி அவன் வந்து அதுக்குள்ளே அவன் புரட்டி இந்த கவிதையை வந்து அவன் ஃபார்ம் பண்ணுறான். அந்த அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து எனக்கு வந்து எவ்வளோ ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் முக்கியம். நீங்கள் வந்து மீடியாவில் இல்லை நீங்கள் எதில் வேணால் ஒர்க் பண்ணுங்கள், பட் அப்சர்வேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது தான் உங்களை மனுஷனாக்க போகுது.
உங்களை மற்ற மனிதர்களோடு புரிஞ்சிக்க வைக்க முடியுது. நீங்கள் ஒரு ரேடியோ ஜாக்கியாக நாளைக்கு ஒரு விஷயம் பேச போகிறீங்கன்னா இந்த அப்சர்வேஷன் ஸ்கில் இல்லை அப்படின்னா நாளைக்கு எதுலையுமே நீங்கள் எந்த ஃபீல்டுமே சாதிக்க முடியாதுன்றது எனக்கு அந்த ஆன் கிரவுண்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எதுக்கு இந்த ஸ்டோரிலாம் நான் சொல்ல வரேன்னா, ஒரு ஆர்ஜேனா அவன் ஒரு 4 செவத்துக்குள்ளே உட்காந்து பேசுவான், அவன் வந்து காலர்ஸ் கிட்ட வந்து பேசுவான். இது மட்டும் கிடையாது, அவன் ஜெயிலுக்கும் போவான், அவன் போய் கிரவுண்டில் போய் ஒரு குழந்தைகிட்டையும் பேசுவான். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து புரிஞ்சுது. அப்போ நான் வந்து அகைன் நிறைய கிராமங்களுக்கெலாம் போகும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரெயின் ரெயின் கோவே பாட்டு இருக்குது, கரடி வந்தால் பாட்டு இருக்குது, ஆனால் கை கழுவுறதுக்குன்னு ஒரு பாட்டு இல்லை. நீங்கள் கை கழுவுறதுக்குன்னு ஏதாவது ரைம்ஸ் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் முதல்ல கை கழுவுறதுக்கு இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்றது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, சரியா? அதுக்கு வந்து ஒரு 7 ஸ்டெப் இருக்குது. உள்ளங்கை, விரல் எடுக்கு அப்படின்னு சொல்லி நகநுணுக்கு, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது குழந்தைங்க கையே கழுவ மாட்டாங்க. அப்படி கழுவினாலும் ஈரமாயிச்சா அதான் கை கழுவுறது, அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் இருக்கும்போது இந்த குழந்தைங்களுக்காக ஒரு பாட்டு பண்ணலான்னும் போது அகைன் என்னோட ரேடியோ பவரை நான் வச்சுக்கிட்டு நான் வந்து போய் ஒரு ஜிவி பிரகாஷ் என்ற ஒரு மியூசிக் டைரக்டர் போய், சார் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்குலாம் கை கழுவுறதுக்குன்னு ஒரு பாட்டு இல்லை, பட் கை கழுவாதனால இவ்வளோ 1000 பேர் வந்து தினம் இறந்துக்கிட்டு இருக்காங்க உலக அளவில். வெறும் அவங்க ப்ராப்பராக கை கழுவினா அந்த குழந்தைங்களாம் உயிரோடு இருப்பாங்க. ஸோ கை கழுவுறதுன்றது ஏதோ சும்மா சாதாரண மேட்டர் இல்லை, ஐயோ ஒரு வாந்தி பேதியை நிறுத்துகிற மேட்டர் கிடையாது. இது உயிர் போகிற அளவுக்கு அது வந்து ரொம்ப அச்சமூட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நான் ஒரு ஆர்ஜேவாக இதை தடுக்கிறதுக்கு என்கிட்ட பவர் இருக்கா? எல்லாரையும் வந்து இனி கை கழுவுனீங்களா அப்படின்லாம் நான் யாரை போய் நான் கேட்க முடியும்? ஸோ அப்போ அதுக்கு வந்து ஸ்கூலில் இருந்து ஒரு பாட்டு வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டர் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு பாட்டு பண்ணலான்னு சொல்லி அதுக்கு லிரிக்ஸ்லாம் எழுதி, அதுக்கு முன்னாடி அந்த பவர் தெரியாது. இது வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும்போது இது போனது. அப்போல்லாம் நான் வந்து இந்த சிறுத்தை படம் வந்து தெரியுமா, அதில் ஜின் தாக் தாக் ஜின் தாக். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எல்லாருக்கும் வந்து ஜின் தாக் தாக் ஜின் தாக் ஜின் தாக் ஜின் தாக் தாக் தா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு அந்த ரிதமில் அவங்களுக்கு அந்த 7 ஸ்டெப்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஸ்கூல்லேருந்து என்ன ஃபீட்பேக்னா, அப்பா எங்கள் பாத்ரூமில் வரை ஜின் தாக் தாக் சத்தம் தான், மாற்றி பேசிக்கிறானுங்க, நீ ஜின் தாக் தாக் பண்ணிட்டியா, நான் ஜின் தாக் தாக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மியூசிக்கும் ஒரு சாங்க்கும் இருக்கிற பவர் வந்து அவனுங்க என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்க, ஹேண்ட் வாஷ்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்கன்னு புரிஞ்சு தான் நான் ஆர்ஜே ஆகிட்டப்புறம் என்னால் ஒரு ஜிவி பிரகாஷை போய் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ எனக்கு ரேடியோன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக எனக்கு கிடைக்கிற ஒரு பவர் மூலமாக நான் அதை வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருக்கும்போது என்னால் அதை பண்ண முடியல, ஆனால் ஒரு ஆர்ஜேவாக ஆகும்போது எனக்கு அந்த பவர் கிடைக்குது. ஸோ அது மூலமாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பாட்டு பண்ணுறேன். ஸோ அது மூலமாக வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஹேண்ட் வாஷ் கேம்பெயின் பண்ணுறோம் வித் ஸ்பெஷல் சில்ட்ரனோட. எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், ஸ்பெஷல் சில்ட்ரன்னா அவங்க சுத்தமாக இருக்க மாட்டாங்க, இல்லை அவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்மெல் வரும், இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அவங்க சுத்தத்தை பற்றி சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஒரு இருக்கை புரட்சி அப்படின்னு சொல்லி 2018 வந்து ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணுறோம் த்ரூ பிக் எஃப்எம் மூலமாக. ஸோ அது மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச் கிடச்சிது. ஸோ இது மூலமாக நாங்கள் வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஹேண்ட் வாஷ் கேம்பெயின் பண்ணோம். இன்றைக்கும் நீங்கள் யூடியூப்பில் போய் இருக்கை புரட்சி ஹேண்ட் வாஷ் ஆந்தம்னு போட்டிங்கன்னா அந்த பாட்டு இருக்கும். அது ஒரு வீடியோ சாங்காக வந்து நாங்கள் பண்ணியிருப்போம். அதில் ஆர்ஜே பாலாஜி, அனிகா அவங்களாம் நடிச்சிருப்பாங்க, ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்ணியிருப்பார். இவங்களுக்கும் கை கழுவுறதுக்கு என்ன சம்மந்தம்? ஆனால் இவங்களெல்லாம் என்னால் வந்து கிளப் பண்ண முடியுது, கொலாபரேட் பண்ண முடிஞ்சு ஒரு ஆந்தம் பண்ண முடியுது. இன்றைக்கி நான் போகிற ஸ்கூல்ஸ் எல்லாம் இந்த பாட்டை ப்ரமோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த பாட்டு மூலமாக, ஏன்னா அந்த பாட்டு வந்து முழுக்க உள்ளாலா உள்ளங்கை விறு விரல் இருக்குது, கடகட கட்ட விரல் அடிப்பாகம் நீ கழுவு, அந்த மாதிரி அது வந்து 7 ஸ்டெப்ஸை வந்து என்டர்டெயின் முறையில் அது வந்து அந்த பாட்டு வந்து இருக்கும். ஸோ அகெயின் ஒரு ஆர்ஜேவாக என்னோட தூரத்துலேருந்து ஏங்க இதெல்லாம் ஏன் வேலையாங்க அப்படி இல்லை, எனக்கு அது பிடிச்சிருக்கு. என்னோட மோட்டிவ் வந்து இந்த விஷயங்களை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு வெறும் ரேடியோவில் பேசினா வேலைக்கு ஆகாது. கரெக்டாக நான் வெறும் ரேடியோவில் வந்து எல்லாரும் கை கழுவுங்கன்னா எல்லாரும் கை கழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை, அப்போ அதோட ரூட்ஸ் எங்கள் ஸ்கூல்லேருந்து அதை ஆரம்பிக்கணும். அப்போ ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுத்தா வந்துடுமா? இல்லை, அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு ரைம்ஸ் மூலமாக வரணும்னு சொல்லி என்னோட ஆர்ஜேவாக இருக்கிற விஷயத்தில் என்னோட லிமிட்டேஷன் அவ்வளோதான். நான் வந்து இது சென்னைக்கு மட்டும்தான் நான் பேச முடியும், அது ஒரு பேச தான் முடியும். இல்லை, இது மூலமாக வந்து ஒரு பாட்டு பண்ண முடியும், அதை ஒரு வீடியோ சாங்காக ஷூட் பண்ண முடியும், அதை வந்து யூடியூப்பில் நீ வந்து போட முடியும், பல ஸ்கூல்ஸ்க்கு அதை கொண்டு போக முடியும்னு சொல்லி என்னோட திறனை வந்து நான் விரிவுபடுத்துகிறேன். சரியா? இந்த சேஞ்சஸ்க்கு நம்ம தயாராக இருக்கணுன்றது தான் என்னோட இந்த நெக்ஸ்ட் இந்த பேச வந்த ஒரு மேட்ரே வந்து என்னென்னா, இப்படி ஒவ்வொரு சோஷியல் இனிஷியேட்டிவ்க்கு பின்னாடியும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஒரு ஆர்ஜேவா நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணி எனக்கு இதுவாக மோட்டிவ், அதை நான் எப்படி சாதிக்க போகிறேன். நீங்கள் ஃபிலிம் மேக்கராக ஆகணும்னு நினைக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருக்கணும்னு நினைக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக மாறணும்னு இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். பட் உங்கள் மோட்டிவை உங்ககிட்ட இருக்கிற பிளாட்ஃபார்ம் வச்சு, அந்த பிளாட்ஃபார்மை குறை சொல்லக்கூடாது. இன்றைக்கி எல்லாரும் வந்து இன்ஸ்டாகிராம் தான் கெத்து, எல்லாமே கெத்து தான், ரேடியோவும் கெத்து தான், இன்ஸ்டாகிராமும் கெத்து தான், யூடியூப்பும் கெத்து தான். நீ அதை எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணுற, நீ அதை எப்படி பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுற, எதுக்காக அதை யூட்டிலைஸ் பண்ணுற? நீ வெறும் ஃபேம் வேணும்னு நினைக்கிறியா? யூட்டிலைஸ் பண்ணிக்கோ,
தப்பு இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு சோஷியல் காஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணுறியா பண்ணு, ஆனால் யூட்டிலைஸ் பண்ணுறியா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பாயிண்ட்டு. எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபாலோவர்ஸ் கிடையாது, நான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப வீக்கு. ஆனால் சில விஷயங்களுக்காக நான் சோஷியல் மீடியா பயன்படுத்தியும் நான் வந்து அது மூலமாக வந்து என்னோட இனிஷியேட்டிவ்க்கு எனக்கு அது தேவைப்படுதா நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு தேவைப்படுற விஷயத்த நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றது தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு மெயினாக வந்து புரிய வைக்கணுன்றதுக்காக தான் த்ரூ என்னோட லைஃப்பில் நடந்த ஸ்டோரிஸ் மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி என்னோட சோஷியல் ஒர்க்கர் மூலமாக தேங்க்யூ, அந்த 2 பேருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்படி என்னோட சோஷியல் ஒர்க் ஆன் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலையேரிப்பாளையம்னு கும்மிடிப்பூண்டியில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு நான் ஃபீல்டு விசிட் போகும்போது அப்போ என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க பிரியா அப்படின்ட்டு, அவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கர். ஸோ அவங்க வந்து கருண் நான் ஒரு வில்லேஜ் பார்த்தேன், ஃபுல்லாக ஜிப்சி கம்யூனிட்டி தான் இருக்காங்க, அந்த கிராமத்தில் ஒருத்தருக்கும் டாய்லெட் இல்லை. என்னங்க ஒரு கிராமம் ஃபுல்லாக டாய்லெட் இல்லை? இந்த டாய்லெட் இல்லாத பிரச்சனை வந்து எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் டாய்லெட் கிடையாது. எனக்கு சின்ன வயசுலலாம் எனக்கு எப்படி எங்கள் அம்மா சொல்லுவாங்கன்னா, நான் போய் ரோட்டில் போய் டாய்லெட் போனேன்னா டக்குன்னு எங்கள் ஊர் அண்ணன் ஒரு வண்டியில் வராருன்னு வச்சுங்களேன். நான் திருவள்ளூர் பக்கத்தில் அரண்வாயில்ன்ற ஒரு கிராமத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அம்மா யாரோ வராங்கம்மா அப்படின்னு எந்திரிச்சு ஓடி வரேன். எங்கள் அம்மா கண்ணை முடிக்கோ இருட்டாயிடும் நீ தெரிய மாட்டேன் அப்படிம்பாங்க. நம்ப மாட்டீங்க, நான் ஒரு 7 வயசு இருக்கலாம் நான் கண்ணை முடிப்பேன். நான் கண்ணை முடிக்கிட்டு நான் இருட்டாயிடுச்சு, இப்போ அந்த அண்ணன் நம்மளை பார்க்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஃபீலில் நான் இருந்திருக்கேன். அப்புறம் அது எனக்கு அவமானமாக மாறி இருக்கு, அது ஒரு பெரிய ட்ராமாவாக மாறி இருக்கு. அந்த அண்ணன் வந்து நேற்று பார்த்தேன் காலையில் அங்கே உட்காந்து எனக்கு கிண்டல் பண்ணி அதோட பெயின் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த கிராமத்துக்கு போய் நேரில் போய் பார்க்கணும்னு சொல்லி நான் அந்த கிராமத்துக்கு போனேன். அந்த கிராமத்தில் குளிக்கிறதுக்கே இதுதான் கண்டிஷன். ஓகே, ஸோ எல்லாருமே அன்றாடம் போய் வேலைக்கு போனால் மட்டும்தான் அந்த கிராமத்தில் டாய்லெட்ஸ் வந்து அவங்களால வந்து குடும்பம் நடத்த முடியும். ஸோ அங்கே இருக்கிற 6 வயசுலேருந்து 60 வயசு ஆயா வரைக்கும் டாய்லெட்டே பார்த்ததில்ல, அவங்க பயன்படுத்தினதே இல்லை. அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு போகிறதே வந்து சாப்பாட்டுக்கும் டாய்லெட் இருக்குன்ற ஒரே கண்டிஷன் தான். இன்ஃபேக்ட் வந்து சாட்டர்டே சண்டே லீவ் விடாத, அன்றைக்கி நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பள்ளிக்கு போகிற குழந்தைங்களாம் வந்து ஐயோ இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் மூட்டாங்க, டாய்லெட்டாவது ஓப்பன் பண்ண சொல்லுங்களேன். அந்த ரேஞ்சுக்கு இருக்கிற ஒரு கிராமம் அது. ஸோ அவங்க வீட்டில் டிஷ் ஆண்டனா இருக்குது சரியா, ஆனால் டாய்லெட் கிடையாது. ஏன்னா அதோட முக்கியத்துவமோ இல்லை அதுக்கான வசதி வாய்ப்புகளோ அங்கே இல்லைங்கிறது தான் அவங்க வீட்டில் வந்து இருக்குது. அந்த கிராமம் ஃபுல்லாகவே டாய்லெட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கிராமத்துக்கு டாய்லெட் இல்லை அப்படின்னு நான் இது ஒரு நியூஸாக ரேடியோவில் வந்து போய் சொல்லலாம். கைஸ் பார்த்தீங்களா, நான் ஒரு கிராமம் பார்த்தேன், இது ஒரு அதிசய கிராமம், சென்னையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 hour ட்ராவலில் ஒரு கிராமம் பார்த்தேன், யார் வீட்லையுமே டாய்லெட் இல்லை அப்படின்னு நான் இதை வந்து சும்மா ஒரு நியூஸாக வந்து சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் என் டீம் கிட்ட நான் உட்காந்து பேசும்போது இது வந்து ஒரு நியூஸாக இது ஒரு 10-11 வருஷம் இல்லாமல் இதுக்கு நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா? நம்ம ரேடியோன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ப்ளஸ் சோஷியல் மீடியான்னு ஒரு நம்மக்கிட்ட நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது அப்போ இதுக்காக வந்து ஒரு ப்ரோமோ வந்து எழுதினேன். நான் வந்து ரோட்டில் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு வாழ்க்கையில் எங்கே போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னும் போது ஒருத்தர் வந்து வாக்ஸ் பாப் மாதிரி நான் எடுத்தேன். போயிட்டு விளாக் மாதிரி நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து டைட்டானிக் கப்பலில் போகணுன்னு நினைக்கிறேன், நான் பட்டாயா போகணுன்னு நினைக்கிறேன், நான் பாரிஸ்க்கு போகணுன்னு நினைக்கிறேன், இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த கிராமத்தில் நான் ஒரு பையன்கிட்ட வந்து கேட்டேன், உனக்கு என்ன ஆசை அப்படின்னு. நான் டாய்லெட்டில் போகணுன்னு நினைக்கிறேன். அவனோட அல்டிமேட் ட்ரீம் வந்து எனக்குன்னு ஒரு டாய்லெட் வேணும். இப்போ இது ஆசைனா இது என்னது? அப்போ ஒருத்தர் டைட்டானிக் கப்பலில் போகணுன்னு நினைக்கிறதும் ஆசை தான். இது எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு விஷயம், இது வந்து அவசியம் இல்லையா, ஆசையை விட அவசியம் இல்லையா? ஸோ இதை ஒரு ப்ரோமோவாக பண்ணியிருந்தோம். எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த பையன் மட்டும் நான் டாய்லெட்டில் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு ப்ரோமோவாக வந்து நாங்கள் ரேடியோவில் வந்து போட்டேன். என்னோடய ஷோவில் வந்து அப்போ நான் இங்கே சென்னையில் மார்னிங் ஷோ பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். ஸோ அது மூலமாக இந்த ப்ரோமோ வந்து ரேடியோவில் போச்சு. ப்ளஸ் இதை வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் ஃபேஸ்புக்கிலலாம் வந்து போட்டிருந்தேன். ஸோ த்ரூ ரேடியோ, த்ரூ ஃபேஸ்புக், த்ரூ சோஷியல் மீடியா ஏகப்பட்ட சப்போர்ட் வர ஆரம்பிச்சது. அந்த கிராமத்துக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன், நானும் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். திடீர்னு பூர்விகா இருக்காங்களே, அவங்க வந்து ரேடியோ கேட்டுட்டு இதுக்கு நான் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? செரா சானிட்டரி வேறு இருக்காங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணி நான் ரேடியோவில் உங்கள் ஷோ கேட்டேன். திடீர்னு லிசனர் வந்து என் ஆஃபீஸ் வாசலில் வந்து கருண் காலையில் உங்கள் ஷோ வந்து நான் கேட்டேன், நான் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? ஸோ எல்லாருமே சார் ஒரு டாய்லெட்டுக்கு எவ்வளோ ஆகுது, நீங்களே கல் மணல், ஏன்னா நாங்கள் ஒரு ரேடியோவாக நாங்கள் வந்து காசு வாங்குறதோ இந்த மாதிரி எதுவுமே நாங்கள் வந்து பண்ணக்கூடாது, அது வந்து அகெயின்ஸ்ட் லா. ஓகே, ஸோ அதனால் நாங்கள் வந்து நீங்கள் கல் மணலை வாங்கி கொடுங்க, நீங்கள் முடிஞ்சால் 2 டாய்லெட்டை வந்து நீங்களே டொனேட் பண்ணுங்கள், நீங்களே கூட கட்டி கொடுங்க. இப்படி வந்து ஒரு பீப்புள் ஓரியன்ட் ப்ராஜெக்டாக இதை மாற்றி அந்த கிராமத்தில் நாங்கள் வந்து டாய்லெட் கட்ட ஆரம்பித்தோம். அப்போது அது ரிலேட்டடாக வந்து நிறைய நியூஸ் பேப்பரில் அதுக்கான கவரேஜெலாம் வந்தது. அப்போ நான் வந்து என்னன்னா இந்த கிராமம் மட்டும் இல்லை, இன்னும் பல கிராமங்கள் இருக்கும், ஒரு இலக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி 100 டாய்லெட் வந்து கட்டணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரு இலக்காக வந்து இருந்துச்சு. ஸோ அப்படி இது வந்து கட்ட முடியுமா, அதுக்கான பவர் இருக்கா, அதுக்கான காசு என்கிட்ட கிடையாது, இல்லை அது வந்து எவ்வளோ பாசிபிள்னு தெரில. ஆனால்
அதுதான் எங்களோட இலக்காக இருந்துச்சு. அதை நோக்கி நம்ம வந்து ஹானஸ்ட்டாக வந்து போய் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ஸோ இம்மிடியேட்டாக எங்களுக்கு அதுக்கான சப்போர்ட்லாம் வந்து வி பில்ட் டாய்லெட்ஸ் இந்த கிராமத்தில். ஸோ இந்த கிராமத்தில் வந்து ஒரு 42 குடும்பங்கள், இந்த 42 குடும்பத்துக்கும் 42 டாய்லெட்ஸ் வந்து நாங்கள் கட்டி முடித்தோம். அந்த கிராமம் ஒரு ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ வில்லேஜாக மாறிச்சு. ஸோ அது முதல் கிராமம். அதை தொடர்ந்து சோராஞ்சேரின்னு இங்கே பூந்தமல்லி கிட்ட இருக்குது, சோராஞ்சேரின்னு ஒரு வில்லேஜ், அரண்வாயில்னு ஒரு வில்லேஜ். இந்த மாதிரி ஒரு 3 கிராமங்களில் ஒரு ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ வில்லேஜாக, அந்த கிராமத்தில் டாய்லெட் இல்லாத ஆளே கிடையாதுறான்னு சொல்லி ஒரு ஸ்டேஷனால், ஒரு எஃப்எம்னால், ஒரு ஆர்ஜேனால் ஒரு 3 கிராமங்கள் ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ வில்லேஜாக மாற்ற முடியுமான்னு யார்கிட்டயா பேசுனா, இல்லை நானே கண்ணாடி முன்னாடி பேசுனா, விளையாடாத, நீ ஒன்றும் எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, இல்லை உங்கள் அப்பா அம்பானி கிடையாது, அப்படி இருக்கும் உன்னால் எப்படி மாற்ற முடியும் நான் நினச்சி அதை கைவிட்டிருந்தா வேலைக்காவது. ஸோ அப்போது இந்த ரேடியோக்குன்னு லிமிட்டேஷன் இருக்குது. அதை வச்சு நம்ம எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த அச்சீவ்மெண்ட் நடந்தது இப்போ வரைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் 5 ஸ்கூல்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கிராமங்கள் ஒர்க் பண்ணோம். இப்போ இன்னைக்கு கரண்ட் டேட்டில் 112 டாய்லெட் சோஃபார் வந்து கட்டியிருக்கோம். 112 இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் ப்ளஸ் 5 ஸ்கூல்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து இது வரைக்கும் டாய்லெட்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். என்னை யாராவது பார்த்தாங்க ரேடியோவில் கேட்டவங்களே, நீங்கள் தான் கருணா, நீங்கள் ஒல்லியாக அழகாக பயங்கரமாக இருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படிலாம் வந்து பேசுவாங்க, சரியா? ஆனால் இந்த வீடியோ மூலமெல்லாம் வந்து இவர் தான் ஒரிஜினல் ஃபேஸ். எங்கள் கடலூர்லாம் நிறைய லிசனர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து இதுதான் ஒரிஜினல் ஃபேஸ், இதுதான் கருன்னு சொல்லி என்னோட லிசனர்ஸே வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து பயங்கரமாக வந்து ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ முன்னாடி இருந்த பாத்ரூம் கம் டாய்லெட் வந்து நாங்கள் கட்டணும் த்ரூ இந்த ரேடியோ கேம்பெயின் மூலமாக. ஸோ அந்த இது மட்டும் ப்ளே பண்ணுறீங்களா ப்ளீஸ்? அந்த ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணுங்க. In 1946. ஃபர்ஸ்ட்லேருந்து வைங்க, கொஞ்சம் சவுண்ட் வச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து வைங்க. In 1946. In 2024. சுதந்திர இந்தியாவிற்கு முன் வெடிகளுக்கும் வெள்ளைக்காரர்களுக்கும் பயந்து ஒளிந்த நம் மக்கள் இப்பொழுது சுதந்திர இந்தியாவில் விடியலுக்கும் வெளிச்சத்திற்கும் பயந்து ஒளியும் நிலை. காரணம் திறந்தவெளி கழிப்பறை. சுத்தம் என்பது சுதந்திரத்தை விட முக்கியமானது. இதை சொன்னவர் நமது மகாத்மா காந்தி. நம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தாகின, ஆனால் பல குடும்பங்கள் சுத்தமாக வாழ கழிவறைகள் கிடைக்காத நிலை. ஒரு கழிவறை என்பது நோயை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் வறுமையையும் போக்கக்கூடிய ஒன்று. இதற்காக பிக் எஃப்எம் எடுத்த முயற்சியில் இதுவரை 3 கிராமங்களில் 100 குடும்பங்களுக்கு மேலாக கழிவறைகள் கட்டப்பட்டது. இன்னும் பல குடும்பங்களை நோக்கி பயணிக்க இணையுங்கள் பிக் எஃப்எம் உடன். ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். சுதந்திர இந்தியாவை சுத்தமான இந்தியாவாக மாற்றுவோம். அக்கறையுடன். தேங்க்யூ. ஸோ நான் இது என்னோட பர்சனல் அஜெண்டாவை தான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர், நான் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறேன். நான் சின்ன வயசில் டாய்லெட் இல்லாமல் இருந்தேன், ஆனால் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு மூமெண்ட்டாக எப்படி மாற்றலாம், ரேடியோங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு இதை எப்படி வந்து ஒரு 100+ டாய்லெட்ஸ் வந்து கட்டுறதுக்கான ஒரு முயற்சியாக பண்ணலாம். அந்த முயற்சி மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்காக என்னோட எஃப்எம் ஸ்டேஷன் என்னை நம்புச்சு. ஓகே, இவன் வந்து இதுக்காக வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்கிறான், இதை நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி நிறைய அட்வர்டைசஸ் இதை சப்போர்ட் பண்ணது. ஸோ இன்றைக்கி யோசிச்சா கூட எனக்கு பிரமிப்பாக இருக்குது. இது ஏதோ படத்துக்கு வேணால் ஸ்கிரிப்டாக வேணால் எழுதலாம், ஒரு ஆர்ஜே இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு. பட் நிஜத்தில் ஒரு ஆர்ஜே பாட்டு போடுறதை தாண்டி ஒரு 3 கிராமங்களை ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ வில்லேஜாக மாற்றினா. இன்றைக்கி வந்து சென்ட்ரல் பிரிசனுக்கு அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து ரீஹாபிலிட்டேஷனுக்காக வந்து பல விஷயங்கள் ஒர்க் பண்ணேன். அங்கே த்ரூ சார் நெல்சன் சார் மூலமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 100+ புக்ஸ் வந்து பாண்டிச்சேரி லைப்ரரிக்கு வந்து நாங்கள் லான்ச் பண்ணோம். ஏன்னா அங்கே வந்து சார் 20 வருஷமாக அதே புக்கு தான் சார் இருக்குது, எங்களுக்கு புது புக்ஸ் வேணும்னு அங்கே இருக்கிற கைதிகள்லாம் கேட்டு கிழக்கு பதிப்பகம்லேருந்து சில புத்தகங்கள்லாம் சொல்லி கலெக்ட் பண்ணி அங்கே லைப்ரரி வந்து லான்ச் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரேடியோ ஃபீல்ட் மட்டும்தான், நீங்கள் திரைத்துறையாக இருக்கட்டும், இல்லை என்ன கல்வித்துறையாக இருக்கட்டும், எந்த துறைக்கு வேணால் நீங்கள் போய் ரீச் பண்ண முடியும். எங்கே இருந்தனாலும் நாலேஜ் வரப்போகுது உங்களுக்கு. ரேடியோக்கு வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் போய் ஒரு டாக்டரையும் இன்டர்வியூ பண்ணுவீங்க, ஒரு டைரக்டரையும் வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணுவீங்க. ஸோ ரேடியோக்குன்னு ஒரு பயங்கர பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து தெரியாமல் இருக்கலாம்.
இப்போ என்னை வந்து உங்களுக்கு ஒரு 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த 2 பேருக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் வந்து எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னோட கவலைலாம் நான் ஒரு மோட்டிவோடு இருக்கேன்ல, நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன், இதை நான் சாதிக்கணும். இதுதான் எனக்கோட ஹை பாயிண்ட். என்னோட ஹை பாயிண்ட் வந்து ஃபாலோவர்ஸோ இல்லை வந்து என்னோட ஹை பாயிண்ட் வந்து நான் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்றதோ இல்லை. நான் ஒரு சோஷியல் காசு எடுத்து வச்சுருக்கேன், இதை நான் எப்படியா அச்சீவ் பண்ணணும், அதான் என்னோட ஹை பாயிண்ட். அதை நான் அச்சீவ் பண்ணது எனக்கு மட்டும் கூட தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அந்த பெனிஃபிஷியரிக்கு மட்டும் அது தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு மற்றபடி எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஸோ அதனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சோஷியல் மீடியா என்னோட ஸ்ட்ரென்த்து கிடையாது. நீங்கள் போய் என்னோட சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காது, பட் ஐ டோன்ட் மைண்ட். எனக்கு அதோட ஸ்ட்ரென்த், நான் என்னோட மோட்டிவ் அது கிடையாது. என்னோட மோட்டிவ், நான் சில சோஷியல் காசு எடுத்திருக்கேன், நான் சில சோஷியல் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன், அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இது 3மே. ஏன் இது 3மே நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய ஓன் அ புக்குன்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். எவ்ரி சைல்ட் மஸ்ட் ஓன் அ புக். அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக் புக் தாண்டி அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் கொடுக்குற புக்ஸை தாண்டி ஏதோ ஒரு புக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓன் அ புக்குன்ற ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணோம். நிறைய லைப்ரரிஸ் வந்து இது த்ரூ ரேடியோ ஷோ மூலமாக தான் பண்ணோம். ஸோ ரேடியோவால் இதான் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை. எப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து வெறும் ஒரு காலத்தில் பாட்டு போட்டு தான் ஆட முடியும் அப்படின்ற ஒன்று இருந்ததில்ல, டிக்டாக்னு. பட் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமுடைய இதுவே மாறி இருக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நல்லதும் பண்ணுறான், கெட்டதும் பண்ணுறான். இன்ஸ்டாகிராமில் மூலமாக நிறைய இன்ஸ்பயரும் பண்ணுறாங்க, நிறைய தப்பாக இன்ஃப்ளூன்ஸும் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பிளாட்ஃபார்முக்கும் நிறைய ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. நம்ம எதுக்காக வந்திருக்கோம், அதை நம்ம அச்சீவ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக வெறும் ஆர்ஜியாவை மட்டும் இருந்தால் போதுமானா போதாது. நீ வந்து சோஷியல் மீடியாலையும் இன்றைக்கி வந்து நீ இருந்தாகணும். இந்த மாதிரி ஒரு பப்ளிக் கேதரிங்லேயும் நீ போய் பேசியாகணும். ஒரு ஆன் கிரவுண்ட்லேயும் ஒரு கிராமத்துக்கும் நீ போய் விசிட் பண்ணணும். அங்கே இருக்கிற ஸ்டோரிஸை நீ கலெக்ட் பண்ணி த்ரூ உன்னோட பிளாட்ஃபார்ம் மூலமாக நீ அதை வந்து சொல்லணும். ஸோ நான் இன்றைக்கி என்னோட சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், சோஷியல் மீடியாவில் கேம்பெயின்ஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ரேடியோவில் ப்ரோமோ பண்ணியிருக்கேன். இது மூலமாக வந்து எங்களுக்கு நியூயார்க் ரேடியோ ஃபெஸ்டிவலில் அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. இந்தியன் ரேடியோ ஃபோரம்னு ஒன்று இருக்குது, IRFன்னு. அது வந்து எங்களுக்கு ஒரு நேஷனல் அவார்ட் மாதிரி. சினிமா துறைக்கெலாம் எப்படி ஒரு நேஷனல் அவார்டோ எங்களுக்கு IRFன்றது. ஸோ எனக்கு வந்து நான் அந்த ப்ரோமோ ஒன்று சொன்னேன் இல்லையா, நீங்கள் வாழ்க்கையில் எங்கே போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, கடைசியாக ஒரு பையன் நான் வந்து பாத்ரூமில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த ப்ரோமோக்கு வந்து எங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு IRF அவார்டு கிடச்சிது. ரெக்கக்னிஷன்லாம் அதுக்கப்புறம் ஃபாலோ ஆகும். ரெக்கக்னிஷனுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறதில்ல, நம்மளோட அல்டிமேட் மோட்டிவ் என்ன, அதில் வந்து நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் ரேடியோவை என்றைக்கும் கம்மின்னு நினச்சிடாதீங்க. அப்படி கம்மின்னு நான் நினச்சிருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்க முடியாது. இது ஜஸ்ட்டு ஒரு டைம் இல்லைன்றதுனால ஒரு 3 ஸ்டோரி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 300 ஸ்டோரி இருக்குது த்ரூ பிக் எஃப்எம் மூலமாக. இப்போ நான் வரும்போது யோசிச்சுட்டு வந்தேன், என்ன மாதிரி 2015 ஃப்ளட் அப்போ என்ன மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணோம் அப்படின்றலாம் யோசிச்சு பார்க்கும்போது என்னோட தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவன் என்னோட சோஷியல் ஒர்க்கில் எல்லாத்துலேயுமே இருப்பான். நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சோ டேரெக்டாக இன்டெரக்டாக வந்து எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணியிருப்போம். மணியாக நீ சொல்ல அப்படின்னா டெஃபினட்டாக 7 10 கோடிக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னான். ₹1 என் மூலமாக என் பாக்கெட்லேருந்து நான் எடுக்கல, இல்லை என் அக்கௌண்ட் மூலமாக இல்லை. இது ஒரு பீப்புள் ஓரியன்டாக அதை மாற்றணும். எப்படி, நான் ஒரு RJங்கிற ஒரு பவர் வச்சு தான். நான் ஃபேமஸ் கிடையாது, ஆனால் எப்படி 10 கோடின்றது சார் ஒரு எம்பிக்கு ஒரு இதில் இருக்கிற 5 கோடியா சார், 3 கோடி. இப்போ 3 தடவை நான் எம்பியாக இருந்ததுக்கான ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ஒரு ஆர்ஜேவா அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. ஸோ எல்லா பிளாட்ஃபார்முக்கும் பவர் இருக்குது. பட் அந்த பவரை எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணுறோம், அன்னைக்கு என்ன தேவைப்படுதோ. நான் வந்து வைரல் ஆகிற வீடியோஸ் எனக்கு பண்ண தெரியாது தான், ஆனால் இந்த கேம்பெயினுக்கு எதை பண்ணால் என்னோட மோட்டிவ் வந்து இங்கே என்னால் பீப்புளை கேதர் பண்ண முடியும், என்ன எமோஷனை நான் வந்து என்னோட ஸ்டோரிஸ் மூலமாக சொன்னால் என்னோட பர்பஸ் சால்வ் ஆகுன்ற மேட்ரு எனக்கு தெரியும். ஸோ அதை நான் வந்து கேப்டிவேட் பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிறதா மேட்ரு. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். சரியா, நீ உண்மையிலே ரீல்ஸ்க்கு டான்ஸ் ஆடுவியா, ஓகே, அது ஸ்ட்ரென்த்து நினைக்கிறியா, அதை யூட்டிலைஸ் பண்ண, அதை மேக்ஸிமைஸ் பண்ணுங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ என்னோட ஸ்ட்ரென்த் வந்து ஆன் கிரவுண்டில் போயிட்டு பீப்புள் அப்சர்வ் பண்ணுறது, அவங்களோட ஸ்டோரிஸை நான் வந்து உள்வாங்கிக்கிறது, அதை என்னோட பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக நான் வந்து வெளிப்படுத்துறது. அது மூலமாக நான் நிறைய லைக் மைண்டட் பீப்புளை கொலாப் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணுறது. ஸோ இது தொடர்ச்சியாக நான் வந்து பண்ணுவேன். நான் அடுத்து வேறு பிளாட்ஃபார்ம் போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். ஓகே, ஸோ நான் படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபிலிம் மூலமாக நான் எப்படி கேப்டிவேட் பண்ண போகிறேன். நீ சீரியஸ் பர்சனாக இருக்கணும்னு இல்லை, நீ காமெடி படம், டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் எவ்வளோ காமெடியாக இருந்துச்சு, ஆனால் அதில் எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ நீ வந்து என்டர்டெயின் பண்ணணுன்னாலும் பண்ணு, இல்லை எஜுகேட் பண்ணாலும் பண்ணு, ஆனால் அதை மேக்ஸிமைஸ் பண்ணு அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எனி கொஸ்டின்ஸ்? எஸ் ப்ளீஸ். ஹலோ சார்.
ஸோ ரொம்ப ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸே பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கிற சொசைட்டியில் இப்போ நம்ம இருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுடைய ஒர்க் வந்து ஆர்ஜே இதோட பேஸஸில் இருக்குது. லைக் பர்சனல் லைஃப்னு சொல்லும் போது இது எங்கேயாவது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சோஷியல் ஒர்க்குன்றதை வந்து நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் அதிகமாக இருக்கும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஹிட் கொடுத்துருக்கா, லைக் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்திருக்கா? பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, என்ன ஒரு பெட்டர் பர்சன் ஆக்கியிருக்கு. ஓகே. யா, ஸோ வந்து என்னை இன்னும் நான் வந்து எனக்கு சார் வச்சுக்கிட்டு இதை நான் சொல்கிறேன். நான் வந்து புத்தகங்கள் ரொம்ப கம்மியாக படிக்கிற ஒரு ஆளாக இருக்கேன். ஆனால் நான் மனிதர்களோட நிறைய பேசுகிறேன். எனக்கு இங்கே கலைஞர் ஐயாவுடைய ஒரு இது இருந்தது இல்லையா, நான் வந்து இந்த உலகத்தை வந்து நான் புத்தகமாக பார்க்குறேன். நான் அதை படிக்கும்போது இதுவும் நமக்காக எழுதின மாதிரி இருக்கேன், அந்த மாதிரி நான் ஒன்று நானாக அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ எனக்கு வந்து நான் சொன்னல சுகுமார்னு ஒரு பையன் அப்சர்வேஷன் ஸ்கில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி அவனோட கவிதை எனக்கு எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சுன்னு நான் சொன்னல. அந்த மாதிரி நான் அந்த தலையரிப்பாளையம்ன்ற கிராமத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணோட பேசும்போது அது ஒரு பெரிய ஸ்டோரி அது. ஸோ இப்படி நான் மனிதர்கள் கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். அது வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது. ஒரு புக்கு அந்த ஒரு விஷயம் 10 பேருக்கு போய் சேர்ந்துருக்கும். இது எனக்கு மட்டுமே அவங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ஸோ எனக்கு என்னெல்லாம் நாலேஜ் விஸ்டமாக மாறுதோ அது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ்னு நான் நம்ப ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் என்னோட ஆஃபீஸில் ஒரு செக்யூரிட்டி என்ன இருக்கார். ஸோ அவர் வந்து எப்போ லிஃப்ட்டில் காஃபி யாராவது 3rd ஃப்ளோரில் கேட்டால் கூட லிஃப்ட்டில் ஏறினார்னா ஃபேன் போட மாட்டார். ஆனால் ஏன்னா ஃபேன் போட மாட்டேன், காஃபி யாரிடம் தம்பி அப்படிம்பாரு. அவர் வந்து அவரோட ஒர்க்கில் எவ்வளோ பேஷனேட்டாக இருக்கார். இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு என்னோட ஆன் கிரவுண்ட்லேயும் நான் சந்திக்கிற மனிதர்கள்கிட்ட நான் கற்றுக்கிற விஷயம் வந்து என்னை இன்னும் மேம்படுத்திக்கிட்டே இருக்குது. இன்னும் நான் எவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத வந்து என்னை சொல்லி காமிச்சிட்டே இருக்குது. ஸோ என்னோட பர்சனல் லைஃப்பில் என்னோட சோஷியல் ஒர்க் வந்து பயங்கரமாக வந்து என்னை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நான் என் ஒய்ஃபையோ என் குழந்தையோ இல்லை என்னோட அம்மாவையோ நான் இன்னும் எவ்வளோ புரிஞ்சுக்கணுன்ற அந்த ஒரு தன்மை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ சார். ஹலோ. தேங்க்யூ ஸோ மச். என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கனெக்டிவிட்டியை வந்து ரேடியோஸ் மூலமாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி புரிய வச்சுருக்கீங்க. என்னோடய கொஷன் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் நிறைய சோஷியல் ஒர்க்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் வந்து என்ன மாதிரி பவர் வந்து இந்த ரேடியோ கொடுத்துருக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்க. எனக்கு என்னென்னா அட் வாட் பாயிண்ட் இல்லைனா எந்த பாயிண்ட் வந்து உங்களை ரியலைஸ் பண்ண வச்சுது, இதன் மூலமாக நம்ம இவ்வளோ விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எதுலேருந்து வந்தது? 2013 வந்து பாண்டிச்சேரியில் ஆர்ஜேவாக இருந்தேன்னு சொன்னல. அப்போ வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக் வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு. அந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்கில் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி பல பேர் போனாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து 7 ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தாங்க. அவங்க வந்து 2 கோல்டு 3 சில்வர் 4 பிரான்ஸ் வந்து வின் பண்ணாங்க. எனக்கு வந்து அந்த சத்யா ஸ்பெஷல் ஸ்கூல்னு இருக்குது பாண்டிச்சேரியில், இப்போவும் இருக்குது. அதோட டேரக்டர் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க ஆஸ்திரேலியா போகிறதுக்கு முன்னாடி கருண் நீங்கள் குழந்தைங்களாம் வந்து சந்திக்கணும், அவங்களுக்கு ஒரு பெப் டாக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் எல்லாருக்கும் இதில் நல்லா விளையாடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க கூட பேசிட்டு நான் வந்தேன். ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கருண் வி ஒன் இந்த மாதிரி கோல்டு சில்வர் அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். மறுநாள் நான் நியூஸ் பேப்பர் பார்க்குறேன், ஒரு நியூஸ் பேப்பரும் அதை கவர் பண்ணல. பாண்டிச்சேரியில் யாருமே கவர் பண்ணல. நான் மட்டும்தான் ரேடியோவில் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி வந்திருக்கு, இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பார்க்குறேன், ஒருத்தர் கூட கவர் பண்ணல ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸை. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த குழந்தைங்க அடிச்சிருக்காங்கன்ற எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி நான் 2013 பாண்டிச்சேரியில் ஷோவில் பேசுகிறேன். அப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அதை கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் வந்து அவர் இனிஷியேட் பண்ணுறாரு, என்ன இந்த மாதிரி எதுவும் பிஆரும் பண்ணல, இல்லை கவர்மெண்ட் சைடில் ஏதாவது பண்ண இருக்குமா அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் வருது. அப்போ எனக்கு வந்து அவங்க திருப்பி கால் பண்ணுறாங்க, நீ எதாவது ரேடியோவில் பேசினியாமே, அது வந்து கலெக்டர் கேட்டுட்டு லைனுக்கு வந்தாங்க அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. எனக்கு அப்போ ரேடியோட பவர் என்னன்னு தெரிஞ்சு. ஏன்னா அப்போ வந்து இந்த மேடையில் பேசலாமான்னு தெரியல. அப்போ வந்து ஒரு பொலிட்டீஷியனுக்கு நாங்கள் ஒரு குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறாங்க, சரியா, அங்கே இருக்கிற ஒரு அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி பசங்கள்லாம் வின் பண்ணியிருக்காங்க. சாருக்கு சால்வ் எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லையா, அதுதான் அவங்களோட கொஸ்டினாக இருந்தது. சாருக்கு சால்வை கூட இல்லாமல் வரீங்க. ஆக்சுவலி சார் தான் இவங்களுக்கு சால்வை போடணும். பட் அந்த அளவுக்கு தான் வந்து எல்லாரோட சென்சிபிலிட்டியும் இருந்தது. அப்போ நான் ஒரு ஆர்ஜேவாக எனக்கு இருக்கிற சென்சிபிலிட்டி அதை ஆள்றவங்களுக்கு அந்த சென்சிபிலிட்டி இல்லைன்னா அப்போ அவங்களோட நான் பெட்டர் பர்சன், அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. இல்லைடா நம்ம தான் மேல் மக்கள், நம்ம பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவோம், அப்போ இதோட பவர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அங்கே தான் நான் ரேடியோட பவர் என்னன்றதை நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்னும் 2 கொஸ்டினோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஆர்ஜே ஆகிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இதுக்கு படிப்பு இருக்குது, இதுக்கு கிராஃப்ட் இருக்குது. சும்மா ஆர்ஜேனா அப்படியே வாய்க்கு வந்ததை பேசலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக பேசலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. எப்படி வந்து
ஒரு போயம் எழுதுறதுக்கு ஒரு பேசிக் கிராமர் இருக்கோ, ஒரு பேசிக் கிராஃப்ட் இருக்கோ, அந்த மாதிரி ஒரு ஆர்ஜே ஒரு 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 பேசுறதுன்ற ஒரு லிங்க்னு சொல்லுவாங்க. அந்த லிங்க்ல பேசுறதுக்குன்னு ஒரு கிராஃப்ட் இருக்குது. அதை எவ்வளோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கிராமரை உடைங்க. பட் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக, இன்னும் எஃபெக்டிவாக வந்து நீங்கள் பேசலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஆர்ஜேக்கெலாம் ஒரு சிலபஸ் இருக்கா, படிப்பு இருக்கா அப்படின்றது வந்து தெரியாது. இப்போ அந்த அகாடமி இல்லைன்னு நினைக்கிறேன். அகாடமி ஆஃப் ரேடியோ ஸ்டடீஸ்னு இருந்துச்சு. நான் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். பெருசாக வரவேற்பு இல்லைன்றனால அந்த அகாடமி நடத்த முடியாமல் போயிடுச்சு. அந்த அகாடமி எக்ஸ்ட்ராடினரி, அதில் இருந்த சிலபஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. நெல்சன் வெங்கடேசன்ற ஃபிலிம் டைரக்டர் இருக்கார் இல்லையா, ஃபரானா, மான்ஸ்டர் அதெல்லாம் எடுத்தவர். அவர் ப்ளஸ் தீனான்ட்டு இதுக்கு முன்னாடி ஆர்ஜேவாக இருந்தார், பல சாதனைகள் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு சிலபஸ் ஒன்று இதுக்காக ரெடி பண்ணாங்க. அதை அந்த அகாடமியில் வந்து நடத்தினாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிலபஸ். நான் அதை வந்து டைரி போட்டிருக்கேன். எனக்கு நீங்கள்லாம் டைரி பேப்பர்லாம் வச்சுருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த டைமில் நான் வச்சிருந்த டைரி எனக்கு இப்போவும் நான் அதை புரட்டி பார்க்கும்போது எனக்கு இருக்கும். ஸோ இந்த 10 நாளும் நீங்கள் பென் பேப்பர் வச்சு எழுதுறீங்கன்றது நீங்கள் நம்ப மாட்டீங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சு இது ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு. என்னைக்காவது நீங்கள் டவுனாக இருக்கீங்க, உங்கள் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இதை எடுத்து பார்ப்பீங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணிருக்கோம், ஏன் இது ஒர்க் ஆகலை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ரைமில் இருக்கும்போது, ஒரு ஃபார்மில் இருக்கும்போது எல்லாமே ஒர்க் ஆகும். பட் ஏன் ஒர்க் ஆகுது, ஏன் ஒர்க் ஆகலைன்னு தெரிஞ்சவருக்கு தான் லெஜெண்டாக மாறுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நோட்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் ஆக போகுது. யாராவது ஐயோ இல்லையே நம்ம நோட்ஸ் எடுக்கலைன்னா எடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே ஞாபகம் இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஓகே கருண், முக்கியமாக ரொம்ப அழகாக, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசுனீங்க. முக்கியமாக எந்த மீடியத்தில் இருந்தாலும் நம்முடைய சோஷியல் கமிட்மெண்ட்டு தான் நம்முடைய கேரக்டரை டிசைட் பண்ணுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அதுதான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ரொஃபஷனுங்கிறத வந்து அதுக்கான தேவைகள் என்னவோ அதை கற்றுக்கிறதான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அதை தாண்டி நம்ம வந்து அந்த ப்ரொஃபஷனை எப்படி சோஷியல் கமிட்மெண்ட்டுக்கு அதை நம்ம கொண்டு போகணும், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாப்புலாரிட்டியையும் கான்டாக்டையும் எப்படி ஒரு சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நல்லா சொன்னீங்க. எனக்கு இவங்க சார்பாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், ப்ளீஸ் சார். இப்போ நிறைய இன்ஸ்டியூட்ஸு இந்த மாதிரி ஆர்ஜி ஆகிறதுக்கான பயிற்சிகள் அது நிறைய இருக்குது. நீங்கள்லாம் உருவாகி வந்த காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சான்னு தெரில எனக்கு. அப்போ இந்த செல்ஃப் லேர்னிங் வழியாக இந்த எந்த இன்ஸ்டியூட்டுக்கே இவங்க போகல, எதையும் கற்றுக்க வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் ஒரு ஆர்ஜி ஜாபுக்கு பின்னாடி போகணுன்னு நினைக்கிறாரு. அப்போ செல்ஃப் லேர்னிங்காக அவங்க என்ன மாதிரி விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம், அப்படி பண்ணி ஒருத்தர் ஆர்ஜியாக ஆக முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஆக முடியும் சார். படிப்புன்றது ஹெல்ப் பண்ண போகுது. படிக்காத மேதைகள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற மாதிரி ஆர்ஜேயிங் பற்றி படிக்காமையும் ஆர்ஜே ஆக முடியும். அதெல்லாம் ஆக முடியாதுன்றதெல்லாம் இல்லை. படித்தா அது இன்னும் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் ஆக போகுதுன்றது தான் மெயினான விஷயம். அப்சர்வேஷன் ஸ்கில். படித்தாலும் படிக்காமல் இருந்தாலும் ஒரு ஆர்ஜேக்கு அப்சர்வேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். எனி ஹியூமன் அப்சர்வேஷன் ஸ்கில்ன்றது முக்கியம். அப்போ தான் ஒருத்தவங்க சொல்லாமல் அவங்களோட உணர்வை நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும், நீங்கள் பெட்டர் பர்சனாக இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்பெஷலி ஆர்ஜே வந்து இன்றைக்கி ஏன்னா இட்ஸ் அ 1-to-1 மீடியம். ரேடியோன்றது 1-to-1 மீடியம். இட்ஸ் அ பர்சனல் மீடியம். மக்களே அப்படின்னு பேசுகிறது ரேடியோவில் தப்புன்னு சொல்லுவாங்க. நீ எல்லாரையும் பேசலை, நீ ஒருத்தரோட தான் பேசுகிற, நான் ஒருத்தரோட தான் பேசுகிறேன். பிரியான்றவங்க அதை கேட்டுன்னு இருக்காங்கன்னா கருண் பிரியா கிட்டே பேசுகிறான் அப்படிங்கிறது தான் பிரியாவுக்கு தோணணும். குமார்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா குமாருக்கு கருண் பேசிகிட்டு இருக்கான்றதான் தோணணும். ஸோ அது வந்து அப்போது என்னோட அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து அவனுக்கு ரிலேட் ஆகணும், பர்சனல் கனெக்ட் இருக்கணும். நான் ஆர்ஜேக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும்னு இருக்கலாம். அதில் முக்கியமான விஷயம் பர்சனல் கனெக்ட். நான் எதை பற்றி பேசினாலும், நமக்கு சம்மந்தமே இல்லாத இஸ்ரேல் வார் பற்றி பேசினா கூட அதில் என்ன பர்சனல் கனெக்ட் இருக்குது, கரெக்டாக அவன் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டோ, இல்லை நான் நினச்சதை அவன் அட்ரஸ் பண்ணுறான்றதோ, இல்லை எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறான்றதோ ஒரு பர்சனல் கனெக்ட் ஏற்படுதில்லை. அந்த பர்சனல் கனெக்ஷனுக்கு அப்சர்வேஷன் ஸ்கில் ரொம்ப 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 முக்கியம். ஃபார் எனி பிளாட்ஃபார்ம். நீங்கள் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் அப்சர்வேஷன் வச்சு எவ்வளோ ரீல்ஸ் பார்க்குறீங்க இல்லையா? அது ரீல்ஸ்க்காக இல்லாமல் உங்களையே அது வந்து பயங்கரமாக வந்து சூப்பராக ஆக்க போகுதுன்றதுனால அந்த அப்சர்வேஷன் ஸ்கில் இஸ் கீ. அதாவது நம்ம இந்த எஃப்எம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 1 மணிக்கெலாம் ஷோ பண்ணிட்டுருப்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு, 1 மணிக்கு யார் ரேடியோ கேட்பாங்க அப்படின்னு. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்போ சூரியன் எஃப்எம்ல ராஜசேகரன்ட்டு அவர் போய்ட்ரி வாசிப்பார். அப்போ ஒரு நாள் என் கவிதைகளை வாசிக்கிறதுக்காக என்கிட்ட பர்மிஷன் கேட்டார். சரி வாசிங்கன்னு சொன்னேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட பகலில் வாசித்தாலும் எவனும் கவிதை கேட்க மாட்டான், நீ நைட்டு 1 மணிக்கு வந்து கவிதை வாசிக்கிறியே, இது யார் கேட்பாங்கன்னு. அப்போ ஒரு விஷயம் சொன்னார், சார் இந்த டைமில் குறைஞ்சது 1,00,000 பேர் இதை கேட்டுட்ருப்பாங்கன்னு. நான் அவர் சும்மா சொல்கிறாரு, யார் இந்த 1,00,000 பேர்னு கேட்டேன்.
இந்த சிட்டியில் எவ்வளோ நைட் வாட்ச்மேன் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க எல்லாம் நைட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரேடியோ மட்டும்தான் ஒரே மீடியம். அதனால் மினிமம் நாங்கள் எடுத்த டேட்டா படியே இந்த ப்ரோக்ராமை 1,00,000 பேர் கேட்குறாங்க அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, மீடியா வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் தான் கன்சியூம் பண்ணப்படுது, ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் தான் நம்மள மாதிரி இருக்கவங்க தான் கேட்குறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. வந்து வேறு செக்டாருக்கு வேறு இதில் வயலில் வேலை செய்கிறவங்க ரேடியோ கேட்குறாங்க, ரேடியோ கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறாங்க. ஸோ ஒரு மீடியா எனக்கு தெரிஞ்சு நான் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய ரைட்டிங் கரியர் ஃபஸ்ட்டு ரேடியோவில் தான் ஆரம்பிச்சது. நான் இலங்கை வானொலி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கதைகள் எழுதி அனுப்புவேன். அதில் இந்த பிஹெச் அப்துல் ஹமீத் அப்போ ஆங்கராக இருந்தார்ல, அவர் வந்து ஒளிமஞ்சரின்னு ஒரு ப்ரோக்ராம் அப்போ நடத்தினார். அதில் கதைகள் ரீட் பண்ணுவாங்க. அப்போ நான் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதி அனுப்புவேன், போயம் எழுதி அனுப்புவேன். அப்புறம் நிறைய இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேர் கடிதங்கள் எழுதுவேன். என் பேர் வந்துக்கிட்டே இருக்கும் அதில். அது ஒரு பயங்கர போதை. அப்போ அங்கே நிறைய கவிதைகள்லாம் எழுதி அனுப்புவேன். அது தொடர்ந்து அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. அதில் இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா இந்த டே இதில் வந்து இன்றைக்கி இதை பற்றியெல்லாம் பேசுகிறப்போ எனக்கு அது ரொம்ப நாஸ்டாலஜியாவாக இருக்குது. நம்முடைய ரைட்டிங் கரியர் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோங்கிறது. இப்போ கூட ரேடியோவுக்கு என்ன இன்டர்வியூ கேட்டாலும் சரி, யாராவது ஏதாவது ஒரு எஃப்எம்லேருந்து ஒரு பைட்டு கேட்பாங்க ஃபோன் பண்ணி. மற்ற எவ்வளோ விஷயங்களுக்கு நான் நோ சொன்னால் கூட ரேடியோவுக்கு நான் நோ சொன்னதே இல்லை. அது காரணம் என்னென்னா, அது கூட ஒரு நாஸ்டாலஜியாக ஒரு கனெக்டிவிட்டி எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு பர்சனல் மீடியம் அப்படின்ட்டு, அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. அது எனக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு. எந்த மீடியமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அது எனக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு. அதாவது அப்போது நான் ஒரு விஷயம் யோசிப்பேன். அப்போ ரேடியோவோட ரன்னிங் கமெண்ட்ரி கேட்போம். நான் சொல்கிறது 80s கேட்டுக்கிட்டு இருக்கையில், சரி கிரிக்கெட் எங்கேயோ விளையாடுறாங்க, அது வந்து அந்த டிரான்சிஸ்டரில் இது அப்படியே காட்சியாக இதில் தெரிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு 80s கற்பனை பண்ணியிருக்கேன். அப்போ தெரியாது செல்ஃபோன் ஒன்று வரும், நமக்கு டிவியே தேவைப்படாது, நம்ம அதுலேயே வந்து அதே பார்ப்போம் காட்சியாக அப்படின்னு. அப்போ வந்து நம்ம கற்பனை கூட பண்ணதில்லை. ஸோ அது வந்து காந்தி சுடப்பட்டதை வந்து ரேடியோவில் சொன்னப்போ இந்த உலகம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிது. 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்துருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அது ரேடியோவில் தான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணப்படுறாங்க. இப்படி உலகத்தின் மிகப்பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே ரேடியோவில் தான் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. அது ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு மீடியம் அது. எனிவே தேங்க்யூ வெரி மச். ரொம்ப அருமையாக சொல்லுங்கள். தேங்க்யூ சார். ஆட் ஆன் ஒரே ஒரு விஷயம் ஆட் ஆன் பண்ண, நீங்கள் ரேடியோவில் ஒரு விஷயம் கேட்டுட்டீங்க அப்படின்னா அது பயங்கரமாக இன்டர்னலைஸ் ஆகுங்க. இன்டர்னலைஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு விஷயத்தை வாசிக்கிறதுனால அது உங்களுக்குள்ளே இன்டர்னலைஸ் ஆகணுன்றது அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ரேடியோ கேட்கும் போது நீங்கள் வந்து அதை ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து மறக்கவே மாட்டீங்க. நீங்கள் ரேடியோவில் கேட்ட முக்கியமான விஷயங்கள் மறக்காது, அவ்வளோ ஞாபகம் இருக்காது. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அந்தளவுக்கு ரேடியோக்கு ஒரு பவர் இருக்குது. அண்ட் ரேடியோவுக்கு இன்றைக்கி நிறைய பவர்ஸும் தேவைப்படுது. பட் இதனால் ரேடியோ வந்து இன்றைக்கி குறைஞ்சிச்சு கம்மி ஆகிடுச்சுன்னு அது இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன உருப்பட போகிறோம்? ரேடியோ உருப்படல இன்றைக்கி. ரேடியோ மேலே குறை சொல்லாமல், இல்லை அந்த பிளாட்ஃபார்மை குறை சொல்லாமல் அதை வச்சு நம்ம என்ன யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு. அண்ட் நீங்கள் நைட் ஷோ பற்றி சொன்னீங்க. இப்போ அடுத்து எனக்கு அப்புறம் பேச போகிறது நைட் ஷோஸில் ஒரு லெஜெண்ட். அவங்க வந்து பேசும்போது இன்னும் பெட்டரான விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எதுவும் கொஸ்டின் இல்லைல்ல? ப்ளீஸ்மா. நீங்கள் ரேடியோவோட பவரை பற்றி சொல்லியிருந்தீங்க சார். ரேடியோ பவர் எப்போ தெரியும்னா பவர் கட் ஆனப்போ தான் தெரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளட்டு வரப்போ அந்த டைம்லலாம் வந்து எந்த டிவியும் இல்லாமல் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் அப்போ தான் எங்கள் அப்பா ரேடியோ வச்சார். அப்போ தான் நான் நினச்சேன், அப்போ எல்லாம் இத்தனை ஜென்ரேஷன் கடந்து நம்மளுக்கு இவ்வளோ இல்லை சார். அப்போ தான் எங்கள் அப்பா அது ஒரு இது வச்சார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அதோடைய இம்பேக்ட். ஓகே நம்ம இவ்வளோ கடந்து மொபைல் இருக்குது, டிவி இருக்குது, பட் ஆனால் நம்ம எதுக்கு கடந்து போகிறோன்னா ரேடியோக்கு தான் போகிறோம். அப்போ தான் நான் கேட்க ஆரம்பித்தேன். ஓகே, அப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரேடியோக்கு எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது சார்? ஐ மீன் என்ன ஒரு திறன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு ரெஸ்யூம் பண்ணணுமோ, நீங்கள் ஒரு ஃபிலிம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னா அது ரிலேட்டடான ரெஸ்யூம் போடுற மாதிரி இதுக்கும் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரேடியோ ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க, எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லாங்குவேஜில் இருக்கிற ஃப்ளூவன்சி எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய பர்சோனா என்ன, அது ரொம்ப அதில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். நீங்கள் சீரியஸ் பர்சன்னா அந்த ரெஸ்யூமில் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். இல்லை நான் ஒரு காமெடி பர்சன் அப்படின்னா, ஏன்னா ரேடியோ பொறுத்த வரைக்கும் நடிக்க முடியாது.
சரியா? நீங்கள் வந்து சும்மா வந்து வேஷம் கட்ட முடியாது. ஈஸியாக அந்த லிசனர் தெரியும், இவன் கதை விடுறான், இல்லை இவன் ஃப்ரம் த ஹார்ட் பேசலை, இவன் அடிச்சு விட்றான், இவன் எங்கேயோ படித்ததை வந்து இங்கே வந்து கக்குறான், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ ரேடியோவில் நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஃப்ளர்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் கூட அது உங்கள் பர்சனான்னு நீங்கள் ரிஜெக்ட் சொல்லும் போது அது மூலமாக கனெக்ட் ஆகிறவங்க இருப்பாங்க. ஸோ வந்து ரேடியோவில் நீங்கள் ரொம்ப பி யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ரெஸ்யூம் உங்களை தான் இருக்கணும், உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கணும். ஒரு மேம்போக்காக எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்டேருந்து வரணும். அது வந்து எல்லாரும் அந்த அப்ஜெக்டிவில் நான் வந்து ஒரு இதுன்னு சொல்லி அந்த டிஃபால்ட்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவாங்களே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் நீ எது பண்ணாலும் அது உன்னோட ரெஸ்யூம் தானே, அதுவே போதுமானது. நீ எவ்வளோ பீயிங் யுவர் செல்ஃபுங்கிறது அந்த ரெஸ்யூம் கொடுக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ சார். நான் ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன மாதிரி ஐ திங்க் இப்போ எனக்கு புரியுது ஏன் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஆடியோவுக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காருன்றது. அந்த ஒரு பர்சனல் கனெக்டில், ஏன்னா இன்னைக்கு ரேடியோ நிறைய பேர் புறந்தள்ளுறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். பெருசாக அதுக்கான அங்கீகாரங்கள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பொது நூலக இயக்கம் வந்து இப்படி இதுக்காக ஒரு நாள், இதுக்காக வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே கூப்பிட்டு பேச வைக்கிறதுன்றது மனுஷர் மிகப்பெரிய இனிஷியேட்டிவ். இது வருஷம் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற 3 மாதத்துக்கு ஒருக்கா நடத்துவோம். வருஷம் இல்லை, தொடர்ந்து வாங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கைட் பண்ணுங்க, ட்ரெயின் பண்ணுங்க. டெஃபினட்டாக சார். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ. உங்களோட டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா ஆர்ஜே கருண் இன்ஸ்டாகிராமில் இருப்பேன். ஓகே, அங்கே வந்து நீங்கள் எனி queries இல்லை எனி ஃபீட்பேக் எனக்கு வந்து அங்கே வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.